ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பன்னிமடை ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற 3BHK வீடு தாங்க. நல்ல கிராண்டான லெவலில் கட்டின 3BHK வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் 2.4 சென்ட் மேற்கு பார்த்த சைட்டில் 1760 ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருக்காங்க. 2 வீட்டோட ஒர்க்குமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. கேட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் டெக்ஸ்சர் பெயிண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா பெயிண்டிங் ஒர்க்குமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க் எங்கெங்கே கொடுக்கணும்னு பார்த்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கும் நல்ல கிராண்டாக இருக்குங்க. பன்னிமடை மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கேட்டோட டிசைன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. போர்ட்டிகோ நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஒர்க் பார்த்து பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே தெரிகிற வாலில் சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கு. ஹால்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே தெரிகிற வாலில் லைட்டிங் ஒர்க்கோட சேர்த்து எலிவேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஃபால் சீலிங்கில் லைட்டிங் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லா மெட்டீரியல்ஸுமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி 3BHK வீடு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல நிலவு மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. டைனிங் அண்ட் கிச்சன் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் 8க்கு 8ங்கிற அளவுலையும் கிச்சன் 8க்கு 8ங்கிற அளவுலையும் பிரிச்சிருக்காங்க. கிச்சன் மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து வெளியில் போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் சைடில் ஃபுல்லாகவே நல்ல கேப்பாக இருக்குங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக செலக்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் 85% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏற இடத்துல இருக்கிற ஏரியாவில் ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு.
கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி கொடுத்தங்காட்டி நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் ஒரு சின்ன டேபிள் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, ரேக் மாதிரி. அது நீட்டாக இருக்குங்க. தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்குள்ளே இன்னும் ஒர்க்கு போயிட்டு இருக்குதுங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. டோர் ஒர்க்கும் இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க. மற்றபடி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பால்கனி போகிற ஏரியாவிலையும் சேம் டோர் கொடுத்துருக்காங்க. சேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல வியூவில் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. டோர் டிசைன் ஒர்க் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பால்கனி வால்லையும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வீட்டில் வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் 3 பெட்ரூம்லையுமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. எல்லா அட்டாச் பாத்ரூம்லேயும் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டிசைன் டோரே கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் டெரஸ்லேருந்து மேலே மாடிக்கு போகிற ஏரியாவுக்கு ஸ்டெப்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெரஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும். அதே மாதிரி ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஒர்க்குமே பார்த்து பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி மட்டும்தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85% வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 85 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.